குறித்து வருத்தப்படுகிற பல நபர்களைப் போல, உலக ஆட்களைப் போல நம்ம இல்லாம, நம்ம ஆண்டவர் பார்வையில விசேஷமானவங்க அப்படிங்கிற எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொடுக்கட்டும் அப்படி நம்ம நினைக்கிறதுனால, ஆண்டவரை துதிக்கிறதுனால தேவன் நம்ம வாழ்க்கையில சந்தோஷப்படுவார். நல்லா ஆமென் சொல்லுங்க. அது எல்லாத்தையும் ஆண்டவர் படைக்கிறத விட மனுஷனை படைக்கும் போது பைபிள் இப்படி சொல்லுது. ஆதியாகமம் 1:26 பாருங்க. நாம் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு ஆண்டவர் இப்படிதான் படைக்கிறார். யார் சாயல்ல, யார் ரூபத்துல? தேவனுடைய சாயல்ல, தேவனுடைய ரூபத்துல ஆண்டவர் நம்ம எல்லாரையும் படைச்சிருக்கிறார். நல்லா ஆமென் சொல்லுங்க. பழைய பாடல் ஒன்று இருக்கு, தேவ சாயலாக மாறி அப்படின்ற பாடல். ஒருவேளை எல்லாருக்கும் தெரியலனா கூட பெரியவங்களுக்கு எல்லாம் அது தெரியும். அப்ப ஆண்டவர் நம்ம விசேஷமானவங்களா இருக்கணுங்கிறதுக்காக மற்ற காரியத்தை போல நம்மை படைக்காமல் ஆண்டவர் அந்த திரித்துவம் அப்படிங்கிற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அப்படிங்கிற 3 பேர் சேர்ந்ததுனாலதான் அங்க நமது சாயல், நமது ரூபம் அப்படிங்கிற காரியம் அங்க வெளிப்படுகிறத நம்ம பாக்குறோம். அப்ப இந்த 3 பேரும் திட்டமிடுறாங்க. மனுஷனை இன்னும் படைக்கல, ஆனா படைக்க போறோம். ஆனா இந்த படைப்பு எப்படி இருக்கணும்னா நமது சாயலாக, நமது ரூபத்தின்படி மனுஷனை சிருஷ்டிப்போமா. கண்ணாடியை பாத்தீங்கன்னா தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாம் சொல்லணும், நான் யார் சாயல்? தேவ சாயல். நிறைய நேரம் கண்ணாடியை பத்தி என்ன ஞாபகம் வரும்? எனக்கு இப்பெல்லாம் வர்றது இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்தது. சரி, இன்னும் நம்ம கொஞ்சம் குள்ளமா இருந்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் ஒல்லியா இருந்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் கலரா என்ன கலரு? சரி, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த கலரா இருந்திருக்கலாமோ, இன்னும் நமக்கு முடி கொஞ்சம் அடர்த்தியா இருந்திருக்கலாமோ அப்படின்னு பல யோசனைகள் நமக்குள்ள வரும். சோ ஆனா படைச்ச ஆண்டவருக்கு எந்த அளவு நமக்கு வைக்கணும்னு அவருக்கு தெரியும். சொல்லுங்க. யாருக்காவது பிரச்சனை தெரிஞ்சா என்ன பிரச்சனைய நம்மளால சமாளிக்க முடியும்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால குதிரை வால் போல ஆட்டு வால் இருக்காது, மாட்டுக்கு இருக்கிறது போல இருக்காது. ஆட்டுக்கு வாழ ஆண்டவர் அளந்துதான் படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றோம். அதே போல நம்ம உருவம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார்னு வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அதனால நீங்க அவங்களை போல இல்ல, இவங்களை போல இல்ல, கண் இப்படி இருக்குது, மூக்கு இப்படி இருக்குது, வாய் இப்படி இருக்குது அப்படின்னா வருத்தப்படாம ஸ்தோத்திரம். வெளியில எந்த குறைபாடும் தெரியாத அளவுக்கு ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. அதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்றோம். நல்லா இல்லையா சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் தலையில முடியலன்னு பிரச்சனை வேணாம். அந்த பெத்த சர்ச்சில் ஸ்கார்ஃப் இருக்குது, நீங்க தலையை என்ன செய்யலாம், அழகா நீங்க கட்டிக்கொள்ளலாம். அப்போ ஆண்டவர் தேவ சாயலாக நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார்னா படைச்சிருக்கிறார். அப்ப நம்ம எல்லாம் யாருன்னா தேவ சாயல். அந்த வசனத்துல பாருங்க, ஆளக்கடவர்கள் அப்படின்னு ஆட்சி செய்யும்படியா, அடிமையாக அல்ல, எல்லாத்தையும் உங்க ஆட்டு கொள்ளணும், எல்லாத்தையும் படைப்புகளை ஆண்டவர் கீழ்ப்படுத்தினார். ஒருவேளை சிங்கத்தை நம்ம எல்லாரும் அடக்க முடியாம போனாலும் பல இடங்கள்ல நடக்கிற காரியத்துல சிங்கத்தை அடக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறார். அப்படிதானுங்களா? புலி அடக்கிற மனுஷன் இருக்கிற, எவ்வளவு பெரிய காரியங்களையும் கண்ட்ரோல் பண்ணுகிற, அடக்குகிற ஒரு ஆளுகை எப்படி வந்தது? பழக்கம் வழக்கம் பல ஆட்கள் சொன்னாலும் ஆண்டவருடைய வசனம் எப்படி சொல்லுது? இவர்கள் ஆளக்கடவர்கள், ஆண்டு கொள்ளுதல் தேவன் படைச்ச முக்கிய நோக்கம். நம்ம எல்லாரும் விசேஷமானோம். ஆமென் சொல்லுங்க. நமக்கு கிடைச்சிருக்கிற ரட்சிப்பு விசேஷமானது. அந்த உணர்வு, அந்த எண்ணம் எப்பொழுதுமே இருக்கணும். எப்பொழுதுமே நம்ம கஷ்டவாளே, நமக்கு ஒண்ணும் இல்ல, அந்த நன்மை இல்ல, அந்த ஆசீர்வாதம் இல்லங்கிற அந்த நினைவுகள் நம்மளை விட்டு மாறி ஆண்டவரை போல நம்மள படைச்சிருக்கிறாரு. கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார். அப்ப நான் ஏன் விசேஷம் இல்லாதவனா போக போறேன்? ஆண்டவர் என்ன விசேஷம் உள்ளவர்களா நம்மளை படைத்திருக்கிறார் என்கிற எண்ணங்கள் எப்பொழுதும் நம்முடைய நினைவில், மனதில் இருக்க ஆண்டவர் உதவி செய்வாரா. தேவனுடைய பிள்ளைகள் நாம் விசேஷமானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம். வேகமா ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 49வது அதிகாரம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. ரூபனே, நீ என் சிரேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதல் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமானவன். யாக்கோபுக்கு வயதாகிறது காலத்துல எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு கடைசியா அவர் சொல்ற தீர்க்க தரிசனமா அல்லது ஆசீர்வாதமா, இப்படி அவர் சொல்லுகிற சம்பவத்தை தான் ஆதியாகமம் 49ல வாசிக்கிறோம். அப்ப அவருக்கு 12 பிள்ளைகள் என்பதனால மூத்த மகனாகிய ரூபனை பத்தி அவர் முதல்ல அப்படி ஆரம்பிக்கிறார். 3வது வசனத்துல 1ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம் பாருங்க. தன் குமாரரை அழைத்து கூடி வாருங்கள்,
கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை நான் என்ன செய்வேன், உங்களுக்கு அறிவிப்பேன். அப்போ தகப்பன் பிள்ளைகளை கூப்பிடுறாரு. பிள்ளைங்க எல்லாரும் வந்து அப்பா சொல்றத நல்லா கேட்கிறான். சபைக்கு வர பிள்ளைகளா இருக்கிற நீங்க அம்மா அப்பா சொல்லுகிற நல்ல ஆலோசனைகளை, புத்திமதிகளை, யோசனைகளை நீங்க கேட்கணும், செவி கொடுக்கணும், அதுக்கு கீழ்ப்படியணும். இது ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான ஒன்று. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்ப ரூபனை பத்தி சொல்ற, நீ முதற் பலன், நீங்க சத்துவம் மட்டும் இல்ல, நீ விசேஷமானவன். ஏன் விசேஷமானவன்? உங்க முதல் பிள்ளை யாரு? மூத்த பிள்ளை என்ன? ரூபன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு கீழே இத்தனை தம்பிகள், இத்தனை ஒரு தங்கை இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய நிலைமையில ரூபன் விசேஷமானவன். ஸ்தோத்திரம். யாரெல்லாம் முதல் பிள்ளை? ஸ்தோத்திரம். நீங்களாம் முதல் பிள்ளையா? சரி சரி. நீங்களாம் கர்த்தருக்குரியவங்கன்றத சத்தியம் சொல்லுது, உங்களுக்கு தெரியும். நம்மோடு கூட படித்தவங்க பலர் இருக்கும் போது நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். காரணம் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற விசேஷம். இயேசு நமக்குள்ள இருக்கிறார். அவர் விசேஷமானவரா இருக்கிறதுனால நமக்கும் அந்த கிருபைய, அந்த பலனை தேவன் தர அவர் வல்லவரா இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள ஆண்டவர் இந்த காலை வேளையில நமக்கு உதவி செய்து நம்மை நடத்துவாராக. ஸ்தோத்திரம். அதே 49 அதிகாரம் அந்த கடைசி மகனுக்கு முந்தின மகன் யோசேப்பை பற்றியும் நம்ம வாசிக்கிறோம். 26ஆம் வசனம் பாருங்களேன். ஆதியாகமம் 49:26. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சம் தலையின் மேலும் வருவதாக அப்படின்னு தகப்பன் யாக்கோபு யோசேப்பை இப்படி ஆசீர்வதிக்கிறார். நல்ல அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. விசேஷித்த ஆசீர்வாதங்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நாம் எல்லாரும் விசேஷமானோம். அந்த எண்ணம், அந்த விசுவாசத்தை கர்த்தர் இந்த காலவேளை நம்ம எல்லாருக்கும் தருவாரா? நான் திரும்ப சொல்றது, அடிக்கடி உங்களை நீங்களே சோர்ந்து போகக்கூடிய நிலைமையினால உங்களை நீங்களே உருவ குத்தி கொள்கிறது போல உங்களை நீங்களே சோர்ந்து பண்ணுகிற உற்சாக மின்னுமைகளுக்குள்ள போகிற எண்ணங்கள், வார்த்தைகள், பேச்சுகள், செயல்கள் அப்படி இல்லாம ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார், நம் விசேஷமானவங்க அப்படிங்கறத உணர்ந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் இந்த காலை வேளையில நமக்கு தந்து தேவன் நம்மை நடத்த நம்முடைய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? நம்ம முதல் குறிப்பா கவனிக்கிறோம், நம்ம விசேஷமானவன், அவர் படைப்பு, அவர் பிள்ளைங்க. நம்ம மத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு வருவோமா? வேகமா. நம்ம ஏற்கனவே படித்த சம்பவங்கள் வேத பகுதிகளாய் இருந்தாலும் வேகமாக நம்ம தியானிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு என்ன சாப்பிடுறதுன்னு தெரியல, ஏன்னா நிறைய இருக்கிறதுனால. எந்த ட்ரெஸ் போடுறதுன்னு தெரியல, ஏன்னா நிறைய இருக்கிறதுனால. ஆனா இங்க ஆட்கள் படுற கவலை, எண்ணத்தை சாப்பிட போறோம், எண்ணத்தை குடிக்க போறோம் அப்படின்னு இந்த சரீர பிரகாரமான காரியத்தை குறித்த கவலை. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு யாருக்காவது அப்படி கவலை இருந்தா கர்த்தர் அந்த கவலை எடுத்து போடுவாரா? ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். பெரியவங்க எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சில பிரச்சனைகள் வந்தா தலைக்கு வந்தது தலப்பாயோட போச்சு. எல்லாருக்கும் தெரியும், வசனத்தை விட நல்லா தெரியும். சரி, நல்லது. சரி, சரிங்களா? தலைக்கு வந்தது இதோட போச்சுக்கிறாங்க பாத்தீங்களா? அப்ப வெறும் என்ன சாப்பிட போறோம், என்ன உடுத்த போறோம் அப்படிங்கிற காரியத்தை குறிச்சு கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் அந்த வசனத்துல சொல்றாரு, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவன். ஜீவன்னா கர்த்தர் நமக்கு நல்ல உயிரை கொடுத்திருக்கிறாரு, அது விசேஷம், அது மேன்மையானது. அந்த எண்ணத்தை கர்த்தர் நமக்கு எல்லாம் தரணும். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சாப்பிட்டுட்டு உயிர் இல்லாம போயிடுச்சுன்னா, நல்ல ட்ரெஸ் எல்லாம் உடுத்தி ஜீவன் இல்லாம போயிட்டாங்கன்னா என்ன பிரயோஜனம் இருக்கு? எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்ப எது விசேஷம் நினைக்கணும் அப்படின்னா, விசேஷம் இல்லாத காரியத்தை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். விசேஷமானதை நம்ம நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாரா? பறவைகளை பார்க்கலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லாம? ஸ்தோத்திரம். பறவைகள் சொல்லப்பட்டாலும் காகங்களை பற்றி
ஆண்டவர் இங்க சொல்ற. ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி ஆட்டை விடன்னு சொல்ற. அதுக்கு முன்னாடி ஆகாயத்து பறவைகள் அப்படின்னு சொல்ற. அதுக்கு முன்னாடி முதலாவது நம்ம அப்படி அடைக்கலாம் குருவிகள் அப்படின்னு வாசித்தோம். ஆண்டவர் இங்க சொல்லும் போது ஸ்தோத்திரம். இப்ப எனக்கு ஒரு நினைவு வருது. பிள்ளைகள் எல்லாம் செஞ்சு பெரியவங்க எல்லாம் பழைய கேசட் போடுவான். பாத்துக்கீங்களா? கருணாமூர்த்தி அப்படின்னு ஒரு கேசட் இருக்கும். அதுல இந்த ஜீசஸ் மாதிரி பேசுறவர் நல்ல தெளிவா அழகா பேசியிருப்பார். அந்த நாட்கள்ல இந்த சுவிசேஷம் அறிவிக்க இந்த மாதிரி ப்ரொஜெக்டர் எல்லாம் கொண்டு போய் கிராமங்கள்ல இந்த வீடியோக்கள் எல்லாம் போடுவான். ஆட்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்க வச்சு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்துல ஸ்தோத்திரம் 4 மணிக்கெல்லாம் போய் அந்த ஊர் ஃபுல்லா சொல்லி இந்த தெருவுல இந்த லைட் வெளிச்சத்துல அப்படி நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அந்த கருணாமூர்த்தின்னு பழைய கேசட் அதெல்லாம் இருக்கும். ஸ்தோத்திரம். அந்த நாட்கள்ல பலர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு இந்த சுவிசேஷ வசனங்கள் வார்த்தைகள் எல்லாம் ஒரு முக்கிய காரணமா இருந்தது. போதகர்கள் பாஸ்டர் ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ண மாட்டான். கடைசியா அந்த வீடியோ எல்லாம் பார்த்த பிறகு ஸ்தோத்திரம் கடைசியா வரவங்களுக்கு கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணி வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்களே ஒழிய மற்றதெல்லாம் இந்த சத்தியங்கள் இந்த வசனங்கள் ஜனங்களுக்கு பெரும் அளவுக்கு தொட்டு அநேகரை மாற்றி இருக்கிறது. கர்த்தர் இந்த காலையில நம்மையும் இந்த வசனத்தினால தொடுவாராங்க. புறாமையும் சொல்வோமா? இங்க ஆண்டவர் லூக்கா 12:24 காகங்களை நீங்க என்ன செய்யுங்கன்னா கவனித்து பாருங்க. அதை விட நீங்க யாரு விசேஷமா? எத்தனை காக்கா இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச காக்கா பேர்லாம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம். அமாவாசைக்கு எங்க வீட்டுல எதை கூப்பிடுறது இல்ல. சொல்லுங்க. வெள்ளை காக்கா பாத்திருக்கீங்களா? பார்த்தது இல்லையோ? சரி. ஆனா அப்படி ஒரு வெள்ளை காக்கா இருக்குது. எப்பயாகிலும் வரலாம். சரிங்களா? அந்த காக்கான்னு சொல்லுவாங்க சில. ஸ்தோத்திரம். அப்ப அந்த காகம் எத்தனை காரியமா எத்தனை விதமா ஆண்டவர் படைச்சிருந்தாலும் அதை விட நம்ம யாருன்னா விசேஷமான அந்த எண்ணங்களை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை நடத்துவாங்க.